أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தோட நம் முஹர்ரம் மாதத்துடைய 25வது பிறைக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய நேரங்களையும் காலங்களையும் நம்மளுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் அல்லாஹ் அமலுடன் அலங்கரிப்பானாக. நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாஹு தாலாவுக்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றியை செலுத்தக்கூடியவர்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாகவும் நம் அமலை சீராக்கி கொள்ளக்கூடிய வழிமுறையை வல்ல ரஹ்மான் தருவானாக என்ற துஆவோட என் சலாம் உங்கள் அனைவருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அவன் எவ்வளவோ அருட்கொடைகள் நம்மளுக்கு அள்ளி வாரி வழங்குறான். அதுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கமா, நன்றி மறந்தவர்களாக இருக்கமா, நன்றி செலுத்துவதில் குறைவானவர்களாக இருக்கமா, இந்த 3 கேட்டகரியில தான் அல்லாஹ் தஆலா நம்மளை படைச்சிருக்கான். நன்றி எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களை இறைநேசர்களாகவும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நன்றி மறந்தவர்கள் அல்லாஹ்வின் நிகமத்துக்கு நன்றி மறந்தவர்கள் அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளானவர்களாகவும், நன்றி செலுத்துவதில் குறைவானவர்கள் நிறைவாக ஆகக்கூடிய வழிமுறையை கற்றுக்கொள்பவர்களாகவும் வல்ல ரஹ்மான் ஆக்கணும்னு நம்ம ஒவ்வொருவர்களும் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த அடிப்படையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 5 பெரும் பாக்கியங்களை பற்றி நம்மளுக்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மளுக்கு சொல்றாங்க. அந்த 5 பெரும் பாக்கியம் என்ன அப்படிங்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் விலகி வாழ நம்மளுக்கு சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் விலகி வாழக்கூடியவர்களாகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை கண்டு சொல்றாங்க, காலையே ஒரு மனிதனை அழிந்து விட்டால் உயிர் பயம், அந்த மனிதனுக்கு உயிர் பயம் உள்ள காலம் வந்துருச்சுங்களா, உயிர் மேல பயம் இல்லை, அன்றைக்கு சாப்பிடக்கூடிய உணவு அவன்கிட்ட இருக்கு, அதே நேரத்துல அல்ஹம்துலில்லாஹ் கடன் இல்லாத முயற்சி எழுந்திருக்கலாம். அந்த மனிதன் யாருண்டா உலகத்துடைய செல்வந்தருங்கிறாங்க. இதுல இருக்கிற சொத்து சோகத்தை பத்தி எல்லாம் சொல்லல, என்ன சொல்றாங்க, பயம் இல்லாத அந்த உயிர் பயம் இல்லாத தன்மை, அன்றைய உணவுக்குள்ள வழிமுறை, அடுத்தது என்னது, கடன் இல்லாத வாழ்வு. இது இருந்துட்டா ஒரு மனிதன் என்ன செஞ்சிடான், உலகத்துடைய செல்வந்தர்ல அவன் ஒருவனாக வாழிடுவான் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் நம்மளுக்கு உதவக்கூடியது இந்த 3 தானே. அப்ப இந்த 3ஐயும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பரிசுத்தமாக ஆக்கி கொள்வதற்கு தான் இந்த 5 பெரும் பாக்கியங்களை நம்ம அடையணும்னு நம்மளுக்கு சொல்றாங்க. முதல் 1வது நம்ம கிடைச்சிருக்கிற பெரும் பாக்கியத்துல 1வது நம்ம இஸ்லாத்துல அல்லாஹ் பிறக்க வச்சு ஈமான் கொள்ள வச்சிருக்கோம். நம்மளுக்கு அந்த ஈமான்ங்கிற அந்த சுவை நம்மளுக்கு தெரியாதனால நம்மளும் முஸ்லீம் அவ்வளோதான், நான் இஸ்லாத்துல இருக்கேன், ஈமான் கொண்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த மாதிரி இதிலேயே நம்மளுடைய வாழ்க்கைகளை நம்ம என்ன செஞ்சிடறோம், கொண்டு போறோம். ஆனா அந்த ஈமான்ங்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கு, வெற்றியை கொடுக்குமா தோல்வியை கொடுக்குமா, இல்ல 2ம் கட்டானாக நம்ம நிறுத்திடுமாங்கிறது நம்மளுடைய முயற்சி இருக்கணும், அல்லாஹ்வுடைய கருணை இருக்கணும், அவனுடைய அருள் வரணும். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் நம்மளுடைய ஈமானை அனுதினமும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். துணியை கழுவி உடுத்தலாம், பாத்திரத்தை கழுவி கவுத்தலாம், ஈமானை எங்கே போய் கழுவி வைக்கிறது, புதுப்பிக்கணும் எப்படி புதுப்பிக்கிறது? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் மனதில் ஆளை பதிய வைக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபையில ஈமானை புதுப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு தக்வா இறை அச்சம் இருந்தாதான் ஈமானை புதுப்பிக்க முடியும்னு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு ஈமான்டாலே மனிதர்கள் மத்தியில இருக்கும்போது நம்மளுடைய ஈமான் ஒரு மாதிரியும், தனிமையில இருக்கும்போது ஒரு மாதிரியுமாக நம்ம ஈமானை மாத்திக்கிற கூடாது. எப்பவுமே தனிமையில இருந்தாலும் என் ரப்பு தான் என் கூட இருக்கான், அதே நேரத்துல சபையில இருந்தாலும் 4 பேருக்கு முன்னால இருந்தாலும் என் ரப்பு தான் இருக்கான். அப்ப அந்த அடிப்படையில என்ன என் மனதுல என்ன நினைக்கணும், நான் எல்லா நேரத்திலையும் ஈமான்ல ஒரு எந்த பகுதியும் வீணாகாம நான் பார்த்துக்கிறேன். தலையில துணி போட்டிருக்கிறது மட்டும்தான் ஈமான் கிடையாது, நம்ம புர்கா போட்டிருக்கிறதுல தான் ஈமான் கிடையாது,
தொழுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் தொழுகிறதுனாலதான் ஈமான் கரெக்டா இருக்குன்னு இல்லை. நம்ம தொழுகையில அவசர கால தொழுகைதான். நம்ம தொழுகிற தொழுகைலாம் அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொண்டாதான் நம்ம தொழுகையாளிகளாக ஆக முடியும். உலகத்திலேயே தொழுகையாளிகள்ங்கிற பேரை வாங்குறதுக்கு நம்ம தொழுகலை. நம்ம எப்ப தொழுகிறோம்? நம்மளுக்கு அல்ல நாளைக்கு மறுமையில நீ தொழுதாயான்னு கேட்கும்போது ரப்பே ரஹ்மானே உனக்கு பயந்து நான் தொழுதேன். இந்த தொழுகை எனக்கு சொர்க்கத்தின் சாதியை பெற்றுக் கொடுக்கும் நான் தொழுதேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகத்தை உணர்ந்து நான் தொழுதேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தாதான் நம்ம தொழுகையாளியில வெற்றி பெற முடியும். அப்ப ஈமானுக்கு அடுத்தபடியாக நம்ம அந்த ஈமானுக்குள்ள வரக்கூடிய முதல் விஷயம் தொழுகை. அந்த தொழுகையை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம்? நம்ம தொழுகைன்னா தக்குவாவோட தொழுகைதான் நம்மளுடைய ஈமான் பிரகாசிக்கும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒளி இல்லாத வீட்டுல இருப்பதும் எல்லாம் பாதுகாக்கணும். இருட்டா இருக்கிற வீட்டுல எவ்வளவு நேரம் இருப்போம்? எழுதிரிய பொருத்துமோ ஏதாவது ஒரு லைட்டு, இப்போ கரண்ட் போகுமே எமர்ஜென்சி லைட்டு என்னத்துக்கும் நமக்கு வசதி பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா? கரண்ட் போன உடனே வெளிச்சமா இருக்கணுண்டு. அப்போ நம்ம ஈமான்ல ஏதாவது குறைபாடு வந்தா அந்த ஈமானை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. பிறரை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் உங்களுக்கு ஈமானுடைய பிரகாசத்துக்கு வழிமுறைக்கும். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம சிரிப்பையெல்லாம் எங்கேயும் லாக்கர்ல வச்சு பூட்டுனது மாதிரி என்ன செஞ்சிடும்? யாரையும் பார்த்து சிரிக்கிறதுக்கு கூட, அதாவது புன்சிரிப்புன்னு ஒண்ணு இருக்கு, ஒருத்தரை பார்த்து முகப்பத்தா சிரிக்கிறது இருக்கு, அதுதான் இருக்கு இல்லையா? இப்ப இந்த சிரிப்பின் அடையாளம் கூட இப்ப என்ன ஆயிருது? முகம் பார்த்து பேசாததுனால கிடைக்கிறது இல்லை. எல்லாரும் போன் பார்த்து தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம யாரும் முகம் பார்த்து எங்க பேசுறோம்? நம்ம இந்த மஜ்லிஸ்களுக்கு வந்தாதான் நம்ம ஈமானுடைய பிரகாசம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். மதர்சாவுடைய தொடர்பு இருப்பவர்களுக்கு தான் இப்ப உள்ள காலகட்டத்துல மதர்சாவுக்கும் பயானுக்கும் போறவங்க ஜிஹாதுல வெற்றி புரிஞ்சவங்க மாதிரி ஆகுது. ஏன்னு கேட்டா நல்லதை பேசுறதுக்கும் நல்லதை கேட்கறதுக்கும் இப்ப இந்த கையில இருக்கிறத வச்சு என்ன செஞ்சிடும்? முகம் பார்த்து பேசலையே, முகம் பார்த்தா பேசுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் முகத்தை பார்த்து பேசுவதனால 360 நன்மை கிடைக்கும்டாங்க. காரணம் என்ன? நம்மளுடைய உடம்புல உள்ள மடக்கு எலும்புகள் அனைத்து வேலை செய்யறதுக்கு முகம்தான் காரணம். நம்ம எந்த இடத்துலயாவது வலி இருந்தா என்ன செய்யும்? முகம் தானே காட்டி கொடுக்கும். நம்மளுடைய உடம்புல உள்ள வலிலாம் அந்தந்த இடம் காட்டி கொடுக்காது. முகத்தை பார்த்து தான் நம்ம கேட்போம், என்னம்மா செய்யுது உங்களுக்கு அப்படின்னு கேட்போம். அப்ப அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து நம்ம புண்பொருள் பூக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஈமானுடைய பிரகாசம் ஏற்படுங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம யாரெல்லாம் பார்த்து சிரிக்கிறோம், யாரையெல்லாம் பார்த்து சிரிக்காம இருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கணவன் மனைவியும் சிரிச்சுட்டா அல்லாஹ் சிரிக்கிறாங்கிறாங்க. கணவன் மனைவியும் சிரிச்சுட்டா அல்லாஹ் சிரிக்கிறான்னா அந்த பந்தம் எப்படிப்பட்ட பந்தம்? அப்போ நம்ம ஒரு நேரமும் நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. முதல் அருக்கொடை என்பது ஈமான். அந்த ஈமான் மேல நம்ம இன்ஷா அல்லாஹ் புதுப்பித்து கொண்டே வாழக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துவாவை நம்ம செய்வோம். இன்ஷா அல்லாஹ் ஈமான் மட்டும் நமக்கு நிரப்பமாக இருந்துருச்சுண்டா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நம் ஈமான் தாரிகள்ங்கிற வரிசையில வெற்றியாளர்களாக நம்ம ஆக முடியும். இரண்டாவது அருக்கொடையாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மளுக்கு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்ன செய்வானா? அல்லாஹ் தஆலா 4 வகையான பாதுகாப்பு நம்மளுக்கு கொடுக்குறான். ஒன்னாவது உலகத்துடைய பாதுகாப்பு. உலகத்துல எந்த சஞ்ச சச்சரவுகள் இல்லாம தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சபையில இருந்தாலும் எந்த அச்சமும் இல்லாம வாழக்கூடிய ஒரு பாதுகாப்பு, உலகத்தின் மொத்த பாதுகாப்பு. அல்ஹம்துலில்லாஹ் அதை நம்மளுக்கு எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நம்மளுக்கு தெரியும். சண்டை நடக்கக்கூடிய நாடுகளுக்கு நம்ம துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம அல்ஹம்துலில்லாஹ் எல்லா மக்களும் அல்லாஹ் தஆலா படைச்ச உயிரினங்கள் தான். எங்கேயோ நடக்குது, நம்மளுக்கு என்னன்னு இருக்கவே முடியாது. எங்கேயோ ஒரு தவறு நடக்குது, ஒரு பெண்ணுக்கு ஒரு அவதூறு நடக்குது, அப்பவும் எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணும்ப்பா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குடா. நம்ம அனைவருக்கும் துஆ செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். ரெண்டாவது பாதுகாப்பு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றோம்? பொதுவான பாதுகாப்பு. நம்ம வீட்டுகளில் இருக்கோம், கதவை சாத்திக்கிட்டு இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எந்த விதமான நம்மளுக்கு அச்சமும் கிடையாது. யார் வந்துடுவாங்க போயிடுவாங்கிற ஒரு அச்சம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கோம். அது பொதுவான பாதுகாப்பு. மூணாவது பாதுகாப்பு தனியான நம்மளுக்கு தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சம்னு ஒன்று வருது இல்லையா? நம்ம இந்த தப்பு செஞ்சிருந்தா அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான், நான் இதை இப்படி பண்ணினேன்டா அல்லாஹ் நம்மளை கேட்டுருவான் அப்படிங்கிற ஒரு பயம் வரும் இல்லையா? அந்த பாதுகாப்பு மனதில் உள்ள அச்சத்தினுடைய பாதுகாப்பு.
அடுத்து அல்லாஹு தாலா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது எந்த விபத்துகள்ல இருந்தோம், முசிபத்துகள்ல இருந்தோம், நம்மளுடைய என்ன சிதைவுகள்ல இருந்தோம், பிறருடைய அடக்குமுறையில இருந்தோம், எல்லா விஷயத்திலையும் அல்லாஹு தாலா ஒரு பாதுகாப்பு கொடுக்குறான். இப்ப இந்த 4 பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைப்பதற்கு மூல காரணம் அருள்மறை திருமறை குரான். அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய அருட்கொடை குரான். அந்த குரானை இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை எல்லாருமே கவுஃபு ஓதி இருப்போம். அது ஒரு சடங்கு மாதிரி வச்சிருக்கோம். நம்ம இப்போ பெரும்பாலான பேர் என்ன செஞ்சுறாங்க, வெள்ளிக்கிழமை வந்தால் கவுஃபு ஓதிடணும். நினைக்கிறது நல்லதுதான், ஆனா அது ஒரு சடங்காக மாத்திக்கிற கூடாது. அந்த கவுஃபு சூராவை எதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொன்னாங்க? சூரா சஜதாவை எதுக்காக வெள்ளிக்கிழமை ஓத சொல்லியிருக்காங்க? சூரா சஜதா டெய்லி ஓதலாம், எல்லா சூறாவுமே டெய்லி ஓதலாம். குறிப்பா நம்ம ஓதுறோம் வெள்ளிக்கிழமை ஓதலாண்டா எதுக்காக ஓத சொல்லியிருக்காங்க? சூரா ஜும்மாவையே வெள்ளிக்கிழமை ஓத சொல்லியிருக்காங்க அப்படின்னு அது கூட கருத்து தெரிந்து இவ்வளவு நாளா நம்மளுக்கு தெரியாட்டாலும் இருக்க நமக்கு விளக்கம் கிடைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த விளக்கத்துக்கு என்ன செய்யணும்? விளக்கம் கொடுப்பவர்கள்ட்ட கேட்கணும். எங்களுக்கு இந்த விஷயத்தை தாங்க, எங்களுக்கு இது தெரியும். அப்பதான் நம்மளுடைய பயானுடைய மாற்றங்கள் வரும். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே பயான் வரும்போதே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது நடத்தக்கூடிய நிர்வாகிட்டையும் சொன்ன வார்த்தை என்னன்னா, மாற்றங்கள் கொண்டு வரணும். சும்மா 1 மணி நேரம் நம்ம உட்காந்து பேசுறதும் கேட்கறதும் அடுத்த வாரம் அதை பத்தி என்னன்னு கேட்டா ஒருத்தருக்குமே தெரியாம போறதுமா இருக்கிறதுக்கு பேரு ஆட்டு மந்தைகளுடைய குணம் தான். பெரியார்கள் என்ன சொல்றாங்க? ஆட்டு மந்தைகளை போல ஒன்று சேர்ந்துட்டு ஆட்டு மந்தைகளை போல பிரியாதீர்கள். அந்த வகையில் நம்ம ஆட்டு மந்தைண்டாவது சொல்லியிருக்காங்களேன்னு ஒரு சந்தோஷப்பட வேண்டியதா இருக்கு. வேற வேற பிராணிகளை பத்தி சொல்லாமனாலும் அல்ஹம்துலில்லாஹ் ஆட்டு மந்தையை பத்தி சொல்லியிருக்காங்களேன்னு நம்ம சந்தோஷப்பட வேண்டியது. அப்ப அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் கற்ற கல்வியை, கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியை, இதுல சாதாரண சபை இல்லைம்மா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சு உட்கார வச்சு மலக்குமார்கிட்ட மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க? எதுக்கு நாங்க தான் இருக்குமே உன்னை வணங்குறதுக்கு, நீ ஏன் மனிதனை படைக்க போறேன்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா? சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்த அலீமுல் ஹக்கீம்தான். நீங்க அறியாததை நான் அறிவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி முடிச்சுட்டான். சொன்னதுக்கு பிறகு மலக்குமார்கள் அமைதியா இருக்காங்க. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உட்கார வச்சு எல்லா படைப்புகளுடைய பொருளை புறான்னு சொல்ல வைக்கணும். பொருளை மட்டும் சொல்ல வைக்கல, அதனுடைய அர்த்தங்களையும் சொல்ல வைக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் மரம் இருக்கு. நம்ம பார்த்துட்டு என்ன செய்யறோம்? ஆப்பிள் மரத்துல எத்தனை காய் இருக்குன்னு அந்த தோட்டத்துக்காரன் எண்ணுவான். நம்ம போய் எண்ணுவோமா? ஆனா நல்ல பழம் பழுத்து கிடக்கு, யார் வீட்டு மரமோ தெரியல, இதையும் சொல்லுவோம். இன்னொருத்த போகையில் என்ன சொல்லுவாங்க? காயும் பழமுமா இருக்கு, சிகப்பா இருக்கிற காய் தின்னதே இருக்கு. பச்சை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட் அடிப்போம் ஒரு ஆப்பிள் மரம். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? அதுக்குள்ள விளக்கத்தை பூரன்னு சொல்றாங்க. பூமியில இருந்து அந்த மரம் கிளம்பும், அந்த அத்தனை, அதாவது அறிவு அல்லாஹ் எப்படி கொடுத்துருக்கேங்கிறதுக்கு ஒரு உதாரணம். மலக்குமார்கள் எல்லாம் அசந்து போயிடாங்க. நம்மளுக்கு தெரியலையே, நம்மளுக்கு இதெல்லாம் தெரியல, அல்லாஹ் கூடயே இருக்கும், அவனை கண்ணால பாக்குறோம், நம்மளுக்கு இது எதுவுமே தெரியல. இப்ப மண்ணால படைக்கப்பட்ட ஒரு மனிதர் அவ்வளவு விவரமும் பேசுறாரு அப்படின்னு என்ன செய்றாங்க? ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த மஜ்லிஸை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துமார்களுக்கு கியாமத்து நாள் வரைக்கும் துனியாவில் கொடுத்துருக்கான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இது சாதாரண இடம் கிடையாது. வீடு வேணா சொல்லலாம், ஜமீலாமா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மஜ்லிஸ் மலக்கு இறக்கையில் அமர்ந்திருக்கோம். அப்ப நம்ம சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய விஷயமும் சரி, சொல்றவர்களும் சரி, அதை என்ன செய்யணும்? புரிதலோட சொல்லணும். யாருக்கும் சடைவு வராம இருக்க நிறுத்திடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்து அதுதான். அப்ப அதை நிறுத்திடணும். கேட்கிறவர்களும் அதை கேட்டு உள்வாங்கி வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தடுத்து நம்ம என்ன பேணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த ஒரு வார்த்தைக்குள்ளதான் நம்ம அத்தனை பாதுகாப்பு நம்மளுக்கு இருக்கு. அந்த வார்த்தைக்குள்ள அந்த கலிமா தான் அது. எனக்கு தான் கலிமா சொல்ல தெரியுமே, வாயில எனக்கு தான் எனக்கு சொல்ல தெரியுமே, அதுல என்ன விவரம் இருக்கு அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. கலிமாவுல இப்ப கலிமா சொல்லுவது நம்மளுக்கு பருளு. முதல் பகுதி தான் பருளு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றமே அதுதான் பருளு. அடுத்து சொல்ற முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது சுன்னத்து. அடுத்து சுன்னத்து பருளு சுன்னத்தையும் பார்த்தாச்சு. இனி அதுல மக்ரூஹ் இருக்கு, கலிமாவுல மக்ரூஹ் இருக்கு, கலிமாவுல வாஜிப் இருக்கு, கலிமாவுல முரித்தல் இருக்கு. இந்த 3 எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? தெரியும்னு நினைச்சு நான் சொல்ல வரல. இது வரைக்கும் நம்ம அதை பத்தி நினைச்சிருக்கோமா? கேட்கணும், ஏதாவது மதரசாக்களை கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோமா? இல்ல மஜ்லிஸ்களுக்கு போறமே அந்த எங்களுக்கு இன்னென்ன விஷயங்கள் வேணும்னு அவங்க கொடுத்துருக்கோமா?
10 பேர் இருந்து கேட்டா கூட அல்ஹம்துலில்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேருடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் தஆலா அந்த கல்வி ஞானத்தை கொண்டு கொட்டுறதுக்கு மலக்குமார்களை ஏவி வச்சிருக்கான். கொடுக்காதீங்கம்மா, அது சிரமம் வேண்டாம், அல்லாஹ் காப்பாற்றணுமா. அது விளையாட்டு பொருள் இல்லடாமா, விளையாட்டு பொருள் இல்லை. கொடுக்குறீங்க, ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா தர்றேன்டா, பாதுகாப்பு தர்றேன்டா, குர்ஆனை கொண்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு தர்றான். இப்ப நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன என்ன நினைக்கிறோம், கௌஃபு சூரா ஓதிட்டோம்டா தஜ்ஜாலுடைய குழப்பத்துல இருந்து பாதுகாப்பு கிடைச்சிரும். அதே நேரத்துல அடுத்து என்ன நினைக்கிறோம், கபூர்ல வெளிச்சம் கிடைச்சிரும். இந்த ரெண்டும் கௌஃபு சூராவுல ஓதுறோம், நம்ம நினைச்சு ஓதுறோம். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த கௌஃபு சூராக்குள்ள அல்லாஹ் எவ்வளவு புதையல்களை பொதிச்சு வச்சிருக்கான். ஒரு நாள் ஒரு தடவை நம்ம கௌஃபு சூரா ஓதுவதனால அந்த 110 ஆயத்துக்கள் கௌஃபு சூராவுல 110 ஆயத்துக்கள் இருக்கு. அந்த 110 ஆயத்துக்களுக்கும் உள்ள எழுத்துக்களுக்கு அளவு நம்மளுக்கு நன்மையை தரமாட்டாங்க. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அப்ப நம்ம அப்படிப்பட்ட அந்த மகத்தான கௌஃபு சூரா ஓதுவதனால நம்மளுக்கு என்ன பலன்கள் இருக்குங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிதலோட ஓதக்கூடியவர்களா. அப்ப குர்ஆன் நம்மளுக்கு பாதுகாப்பு, எதிலையும் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. காசு கூட நமக்கு குர்ஆன் கவு உட்காந்து ஓதிட்டு முசல்லா எடுத்து வைக்கும் போதோ குர்ஆனை தூக்கி வைக்கும் போது ரூபா கட்டா கிடக்கு. நம்ம பாதுகாப்புன்னு நினைச்சிட்டாலே என்ன செய்வோம், சொந்த வீடு இருக்கணும், கையில பைசா நல்லா நிறைய இருக்கணும், நம்மளை சுற்றி பிள்ளைங்கள்லாம் எல்லாம் இருக்கணும், இதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், பாதுகாப்பு உன்னுடைய தக்குவாவை கொண்டும் குர்ஆனை கொண்டும் பாதுகாப்பு தேடுங்கள்ங்கிறான். அப்ப நம்ம குர்ஆனை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு குர்ஆன் ஓத தெரியலைங்கிறத விட தெரிஞ்சவர்கள் அதுக்குள்ள நம்ம மேலும் மேலும் என்ன செய்யணும், அந்த குர்ஆனுடைய முகப்பத்தை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த குர்ஆனுடைய தேடல் இருக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த குர்ஆனுடைய தேடல் தான் நம்மளுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பாதுகாப்பு. நடுவுல ஒரு கபருன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கபருங்கிற வீட்டுக்கு போகும்போது குர்ஆன்ங்கிற வெளிச்சத்தை கொண்டுகிட்டு வாங்கன்னு கபரு சொல்லுமா. அந்த மனிதரை பார்த்து சொல்லுமா, குர்ஆன்ங்கிற வெளிச்சத்தை கொண்டுகிட்டு வாங்கலேன். இப்ப எல்லாம் பாதுகாக்கணும். அந்த குர்ஆனுடைய வெளிச்சம் இல்லாதவர்களை போற பார்த்து கேட்குமா, இத்தனை வருஷம் இருந்த இளைய முதுகுல தானே வாழ்ந்த, எத்தனை குர்ஆன் சபையை நீ தாண்டி வந்திருப்ப, அதை மனசு உனக்கு மனம் இல்லையான்னு அது கேட்குமா. குர்ஆன் அதாவது கபருடைய நெருக்கம் பாவம் செய்யறவங்களுக்கு தான் இருக்குன்னு நினைச்சிட வேணாம். கபரு எல்லாரையும் நெருக்கும், நன்மை செய்தவர்களையும் நெருக்கும், பாவம் செய்தவர்களையும் நெருக்கும். இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்டா, இப்ப நம்ம கை கொடுக்குறோம்ல, இப்ப ஒருத்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறவங்களை பார்த்து என்ன செய்வோம், அந்த கையை இறுக்கி பிடிப்போம். முலாகாத்து பண்றவங்க தாவி விழுந்து ஒரு மாதிரியான பாசத்தை காட்டுவாங்க. வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க, இப்படி மட்டும் கொடுத்துட்டு இப்ப ஸ்டெயிலா ஒரு கை கொடுக்கறது வந்துருச்சு. இப்ப எல்லாருமே நல்லா பாதுகாக்கணும், ஒரு கை கொடு. நீங்களா 2 கை தானே கொடுப்பீங்க, நானும் 2 கை தப்பா கொடுப்பேன். சரி அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில கபரு என்ன செய்யுமா, என்கிட்ட வந்துட்டியா நண்பரே, நான் உன்னைய எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், உன்னைய நான் ஒரு விருந்தினராக பாதுகாப்பேன் வா அப்படின்னு என்ன செய்யுமா, சந்தோஷ பகுதியில நெருக்குமா. அந்த நெருக்கம் அந்த மனிதர், அந்த வாழ்ந்த மனிதர் நல்ல மனிதராக வாழ்ந்து கபருடைய துவாவை பெறக்கூடிய மனிதராக இருந்தாலும் சிறு சிறு பாவங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பாவம் எல்லாம் உதிர்ந்துரும். சுப்ஹானல்லாஹ். கபருடைய விளக்கம் எழுதுறாங்க அல்லாஹ் அக்பர். 2வது பாவம் செய்பவர்களுக்கு அந்த கபரு என்ன செய்யுமா, நெருக்கிறது. 2 விழாக்கொடையும் ஒன்னா நெரிஞ்சிரும். நம்ம அதை தாங்குற சக்தி இருக்கா? இப்போ ஒண்ணுமான இப்படி உட்காந்துருக்கோம், யாராவது இந்த அம்மா இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு வைங்களேன், 2 பேரும் சும்மா இருப்பேன், 3வது பேரும் கொஞ்சம் காலம் நகர்த்துங்களேன், சொல்ல வேண்டிய வருமா வராதா? ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு சிரமமாகவும் இருக்கும், ஒன்றும் செய்யலை, சிரமமாகவும் இருக்கும், சிக்கலாகவும் ஆகும் இல்லையா. இதையே நம்ம தாங்க முடியாதவங்க, நெருக்கமா உட்காருவதையே விரும்பாதவங்க, நம்ம கபூர்ல அந்த நெருக்கம் இருக்குமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மகிட்ட வரும்போதுதான் ஒரு பயம் வரும். அப்ப அந்த நேரத்துல என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா, அந்த நெருக்கத்தை வச்சு அல்லாஹ் என்ன செய்வானா, இந்த மனிதரை நீ இப்படி நெருக்கிட்ட, இல்லை என்னுடைய அடியார உன் முதுகுல வளர்ந்த காலத்தினாலதானே இப்படி நெருக்கிட்ட, இந்த பாவத்தை எல்லாம் நான் மன்னிச்சிறேன். கபூர்ல ரொம்ப வேதனையா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் இறக்கம் உள்ளவன், நான் அங்கே வரட்டும் நான் பாத்துக்கிறேன். 3வது இந்த கை ஒத்த கையை நம்ம வேணா விருப்பாங்க, ஒரு சிலருக்கு முசாபா கொடுத்துரும்ல, எல்லாம் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட முசாபா கிடையவே கிடையாது.
நம்ம என்ன செய்யறது, பார்த்துட்டோம் அப்படின்னு கொடுக்குற மாதிரி நம்ம கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்கக்கூடிய முசாபா மாதிரி கபூர் என்ன செய்யுமா, வந்தா வா, உன் நிலைமை என்னமோ அதெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னு அந்த நெருக்கத்துல 7 பூமிக்கு கீழே போயிடுவாங்க. நவுதுபில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப அந்த கபருடைய நெருக்கத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது எது, இந்த குர்ஆனுடைய ஒளி தான். அப்ப நம்ம குர்ஆனை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த குர்ஆனை நம்ம எத்தனை முறை கத்தமல் குர்ஆன் ஓதி இருக்கோம். அது எல்லாருக்கும் தெரியும். நபிசத்துல் விஸ்ரியா அப்படின்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அகல பைத்து குடும்பத்தார்ல அவங்களும் ஒருத்தர். உலக பெண்கள்ல சிறந்த பெண்மணியாக உலகத்துல வாழ்ந்தாங்க. அவங்களுடைய கபரை அவங்களே தோண்டினாங்க. அந்த கபருக்குள்ள போய் வாழும் காலத்துல அந்த கபூர்ல உட்கார்ந்து 180 குர்ஆன் கத்தமல் குர்ஆன் ஓதி இருக்காங்க. தான் கபருக்குள்ள போய் 180 குர்ஆன் ஓதி இருக்காங்கண்டா அந்த கபர் எப்படி இருக்கும், வெளியே உட்காந்து இல்ல, அந்த கபூர்ல உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கும்போது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கும் அசருக்கு நடுவுல, அல்ல நாடினா இந்த டைமா இருக்கலாம், அசருக்கு பிறகு நம்ம இருக்கோம், அசருக்கு முன்னாடி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அன்ஆம் சூரா ஓதிக்கிட்டு இருக்கையில தாருசலாம்னு ஒரு ஆயத்து வரும் அன்ஆம் சூராவில், அந்த தாருசலாம்னு ஓதிக்கிட்டு இருக்கையில சாஞ்சாங்களாம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மவுத்து. அவங்களும் ஒரு பெண்மணி தானே, அவங்களும் உலகத்துல திருமணம் முடிச்சு வாழ்ந்திருக்காங்க, 2 பிள்ளை பெற்றிருக்காங்க. எல்லா போராட்டத்திலையும், எல்லா உலகத்தில் உள்ள போராட்டம் எல்லாத்துலையும் கலந்து இருக்கும்ல. அவங்களுக்கும் என்ன இல்லாம இருந்திருக்கும், கல்வி அவங்ககிட்ட அந்த காலத்துல இருந்த உஸ்தாதுமார்கள்லாம் அவங்கள்ட்ட கல்வி கற்றவங்க தான். ஏன் ஷாவி ரஹ்மத்துல்லாஹி 4 வருஷம் அவங்ககிட்ட மாணவராக இருந்தாங்களாம் ஷாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப அந்த அளவுக்கு கல்வியானம் பெற்ற அந்த பெண்மணி 180 குர்ஆன் கபருக்குள்ள உட்காந்து ஓதி இருக்காங்கண்டா. கபருக்கு வெளியே இருக்கிறவங்க நம்ம எத்தனை குர்ஆன் ஓதி இருக்கோம், நம்ம எத்தனை குர்ஆன் கட்டமல் குர்ஆன் ஓதி இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளுக்கு அறிவை நம்மளை ஏனோ தானன்னு படைச்சு நம்மளை அப்படியே போங்கன்னு விடலாமா, என்னன்னு வேணாலும் இருந்துக்கங்கன்னு நல்லா விடல. இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு மார்க்கத்தை நம்மளுக்கு கொடுத்து, இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கங்கிற ஒரு வீட்டை கொடுத்து, இஸ்லாம்ங்கிற ஒரு போர்வையை கொடுத்து, ஈமான்கிற ஒரு விளக்க கொடுத்து, தக்வாங்கிற ஆடையை கொடுத்து, சிறந்த உஸ்தாதான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்மளுக்கு உஸ்தாதா கொடுத்து, எல்லா சப்ஜெக்டும் ஒன்னா வச்சு படிக்கக்கூடிய நம்மளுக்கு அருள்மறை திருமறையை கையில கொடுத்து நம்ம வெறுமனையா எல்லாம் விட்டுருக்காங்க. அந்த குர்ஆனை எடுக்கிறது வைக்கிறது நம்ம எப்படி வாழ்றது எல்லா விஷயத்தையும் அதுக்குள்ள அல்லாஹ் தஆலா அந்தந்த இடத்துல நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் அமைச்சு கொடுத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முன்மாதிரி வாழ்க்கையும் நம்மளுக்கு கொடுத்து, சுப்ஹானல்லாஹ், அப்படி நம்மளை அல்லாஹ் தஆலா இந்த பூமியில இறக்கி விட்டுருக்கான். தாய்ங்கிற கருவறையிலிருந்து வந்தாலும் நம்ம உலகத்துக்கு வரையில ஒன்றும் தெரியாம தான் வந்தோம். ஒன்றும் தெரியாம வந்தவங்களை நம்மளை அல்லாஹ் தஆலா எவ்வளவு உயர்வாக வாழ வச்சிருக்கான், தேச மாசமா வாழ வச்சிருக்கான். அப்ப நம்ம ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு, அவனுடைய அந்த அருள்கொடையை நம்ம பெரும் அருள்பாக்கியத்தை பெறுவதற்கு 2வது வழி ஈமானுக்கு அடுத்தது குர்ஆன் அப்படின்னு அவங்க நம்மளுக்கு சொல்றாங்க. அந்த குர்ஆனை பாதுகாப்பாக இம்மைக்கு மட்டும் இல்லாம மறுமைக்கும் உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துஆவை செய்வோம். அடுத்தது அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற பெரும் பாக்கியத்துல 3வது ஆஃபியத். 3வது ஆஃபியத். அல்லாஹு அக்பர். அல்லாவே விரும்பிய என்னதுன்னா ஆஃபியத்து தான் அல்லாஹ் விரும்பி. எல்லாருக்கும் தெரிஞ்ச மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, நான் ரப்பாவும் நீ மூசாவாவும் இருந்தா என்கிட்ட என்ன அல்லாஹ் கேட்பேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, அல்லாஹ் என்ன சொன்னா, நான் ஆஃபியத்தை தான் கேட்பேன்டான். ஆஃபியத்தை கேட்காதவங்க யாரும் கிடையாது. நம்ம ஆஃபியத்துன்னு நினைச்சது உடல் ஆஃபியத்தை மட்டும் இல்லை. உடல் ஆஃபியத்தை, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பு நல்லா இருக்கு, நான் ஆஃபியத்தா இருக்கேன் கிடையாது. எல்லா உறுப்பு நல்லா இருக்கு, அமல் இல்லட்ட எல்லா உறுப்பும் நான் சரியா வேலை சேலையா இருக்கு, திக்ர் இல்லாட்ட நம்ம நினைச்சு பார்ப்போமே, ஆயிலையும் கொடுத்துருக்கான் நம்மளுக்கு, ஆபியத்தையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான், அமலையும் கற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களையும் நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கான், கற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள், ஞாபகத்திறன் எல்லாமே நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கான். அப்ப அந்த ஆபியத்தை நீங்க எப்படி பயன்படுத்தினாலும் நாளைக்கு அல்லாஹ் கேட்பான். நோய் வரும்னா ஆபியத்தை பயன்படுத்தி கொள்ள அல்லாஹ் சொல்றேன் இல்லையா? அப்ப அந்த ஆபியத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்? நம்ம பேச்சு திறமையாகவா, இல்லை நான் தொழுதுகிட்டே இருக்கிறதாகவா, ஓதிக்கிட்டே இருக்கிறதா? ஆபியத்துங்கிறது நம்ம எல்லா விஷயத்திலையும் ஒன்று கலந்து வருவது ஆபியத்து. இப்போ நம்ம வாயில சாப்பாடை வைக்கிறோம்,
அந்த சாப்பாடை வச்சுட்டு யாராவது கரண்டியை வச்சு குத்தியா உள்ள அனுப்புறோம். அதுல கொஞ்சம் உப்பு இருந்துச்சுன்னு பாருங்களேன், அதிகமாயிருச்சு, உரப்பு அதிகமாயிருச்சு, அது உள்ள போக மாட்டேங்குது. ருசியா இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, இந்த திருநெல்வேலி அல்வா வாயில வச்சா கடக்குன்னு உள்ள போயிடும். எப்படி போகுது அது? எப்படி போக சொல்றேன் அல்ல. கொஞ்சம் முரடா இருந்தா அது அதுக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு ஏதாவது நம்ம ஏதாவது உழைப்பு செய்யறோமா? வாயில வைக்கிறோம் அவ்வளவுதான். அதுக்கு அத்தனை உழைப்பையும் அல்லாதானே செய்யறான். சரி, அதுக்கு பிறகு அது வயிற்றுக்குள்ள போகுது. போய் நம்மளுக்கு எந்தெந்த உறுப்புக்கு என்ன என்ன தேவைன்னு பிரிக்கிறான். இன்னைக்கு நம்மளுக்கு ரவையும் சர்க்கரையும் ஒன்னா கொட்டி ஒரு கையளவு கொட்டி ஜெமினாமா கையில கொடுத்து இதை பிரிச்சு எனக்கு கொடுங்க மாட்டா என்ன செய்வாங்க? இந்த அம்மாவுக்கு ஒரு வேலை இல்லை, பயானுக்கு கூப்பிட்டதே தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி என் கையில தானே கொடுத்து அனுப்பிடுவோம். இதென்ன நடக்கும்? ரவையும் சர்க்கரையும் பிரிக்க முடியுமா நம்மளால? அல்ல என்ன செய்யறா, அந்த ரவையும் சர்க்கரையும் போட்டு கிண்டின கேசரிய நம்ம உடம்புக்குள்ள பிரிச்சு அனுப்புறான். நெய் எதுக்கு தேவை, சர்க்கரை எதுக்கு தேவை, ரவை எதுக்கு தேவை, எல்லாம் பிரிச்சு அனுப்புறான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அந்த ஆபியத்தை நம்மளுக்கு தந்திருக்கானே, அது கொஞ்சம் அதிகமா போச்சு. வயிறு நம்ம என்ன சொல்லுவோம், இதை தின்னேன் அதனால எனக்கு வயிறு சரியில்லை, இந்த வார்த்தை தானே சொல்லுவோம். உணவு காரணம் சொல்லி சொல்லுவோம். ஆனா ஆபியத்தை தருவதும் அல்ல, ஆபியத்தை எடுப்பதும் அல்ல. அப்ப நம்ம குரான் ஓதுவதிலையும் ஆபியத்தை கேட்கணும். நம்ம நடைமுறை ஒழுக்கம் எல்லாத்துலயும் ஆபியத்தை இருக்கணும். ஒவ்வொருக்கான நேரமும் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஆபியத்துக்கு நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்கும் போது, ரப்பே நீ கொடுத்ததை நான் சரிவர பயன்படுத்துறேன் அல்லா, நீ பொருந்திக்கிறப்ப நான் அறியாதவன் நீந்தே சொல்லியிருக்க, பலகீனமா உன்னைய படைச்சிருக்கேன் நீந்தே சொல்லியிருக்க, அவசரக்காரன் நீந்தே சொல்லியிருக்க அல்ல, நான் அவசரத்துல அமலை விட்டுருக்கேன், அவசரத்துல உன்னுடைய ஆபியத்தை புரிய சரிப்படுத்தாம விட்டுருக்கேன், நீ என்னைய மன்னிச்சிரியா அல்ல, என்னைய நீ பொருந்திக்கையா அல்ல அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் துவாவை செஞ்சு செஞ்சு நம்ம ஆபியத்தை கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அன்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் ஆபியத்து நிறைந்த அமல் நிறைந்த ஆயிலை கொடுன்னு கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம யாரையாவது பார்த்துட்டோம்னா 100 வயசு என்ன நமக்கு ஸ்டாக் வச்சிருக்கிறது மாதிரி சொல்லிடுறது. 100 வயசு வரைக்கும் இருந்து என்ன பாடுவார்? நான் எல்லாத்தையும் சொல்ல வரேன், அமல்கள் 1000 சொல்லி நிறுத்திக்கோங்க. ஏன்னா எங்க உஸ்தாது எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை அது, நாங்களா சொல்லலை. அதை எங்க உஸ்தாது அடிக்கடி சொல்லுவாங்க, யாராவது பார்த்துட்டாங்கன்னா அமல்கள் 1000 அப்படிம்பாங்க. அது அந்த பழக்கம் என்கிட்ட அப்படியே வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் ஆயுள் 100 வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? அமல் இருந்துருச்சா, ஆபியத்து இருந்துட்டா அந்த ஆயுளுக்கு மதிப்பு. அமல் ஆயுள் மட்டும் இருந்து அமல் இல்லாம இருந்தாலும் நஷ்டவாளிகள் கன்னத்துல கை வைக்காதீங்கம்மா. அமல் ஆயுள் இருந்து அமல் இல்லாட்டாலும் நல்லா பாதுகாக்கணும் நஷ்டவாளிகள். அடுத்து ஆபியத்து இருந்துச்சு, அமல் இல்லை, ஆயுள்ல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை, என்ன ஆகணும்? அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப அந்த அடிப்படையில நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனதில் ஆழ பதிய வைப்போம். அதுக்கு தான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா பித்தீனி வத்துன்யா வல் ஆஹிரா வாங்க சொல்லி முடிச்ச உடனே இந்த துவாவை ஓதும் போது 70 வகையான நோய்கள் நம்மளை விட்டு விலகுதான். இன்னைக்கு வாங்க சொல்லிட்டு ஓதுற துவாக்கள் முழுமையா ஓதுறோமா அப்படிங்கிறத நம்ம ஒரு நேரம் சிந்திச்சு பார்த்துக்கிறோம். எல்லா இது ஓதுறதுக்கு 4-5 நாள்லாம் ஆகாது. மனனம் செய்யறது ரொம்ப கஷ்டமும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியறது தான். ஆனா அந்த நேரத்துல ஞாபகம் வரணும். வாங்க சொன்னதுக்கு பிறகு நம்ம என்னென்னமோ துவாக்கள் இருக்கு, வாங்க சொன்னதுக்கு பிறகு ஓதுற துவாக்கள் அதிகம் இருக்கு. நம்ம அல்லாஹ் ரப்பஹாதி இதாவத்தி அதை மட்டும்தான் ஓதிக்கிட்டு இருக்கோம். ஐனா பில்லாஹி ரப்பம் ஓதணும், அல்லாட்ட கேட்கணும். ஒவ்வொன்றையும் கேட்டு 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 வாங்கக்கூடிய தகுதியை நம்ம வளர்த்துக்கிறோம். ஒரு புள்ள பசிச்சு அழுகுது, அந்த தாய் எப்படி கவனிப்பா? பசியா இந்த புள்ள அழுகுதான்னு தெரியும் அவளுக்கு, வயிறு வலியில் அழுகுதான்னு தெரியும், தந்தைக்கு தெரியாது. அதனாலதான் 70 தாய்க்கு மேலானவன் ரப்புன்னு சொல்றாங்க, 70 தந்தைக்கு மேலானவன்னு சொல்லல. அப்ப நம்மளுக்கு என்ன என்ன தேவைங்கிறது ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அப்ப நம்ம அந்த கொடுத்த ஆஃபியத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் கேட்கறது வாங்க சொல்லும் பிறகுல நமக்கு ஒரு மகத்தான நேரம். அந்த நேரம் இப்ப நம்ம பயான் முடியுது, அந்த நிமிஷமே என்ன செஞ்சிடும்? சலசலப்பு வந்துடுது. நலம் விசாரிப்பது தப்பு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மஜ்லிஸ்ல நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்றது வீண் பேச்சுங்கிறாங்க.
ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நல்ல நலம் விசாரிப்பது சுண்ணத்து. ஆனா மஜ்லிஸ்ல சிரிங்க. இப்ப நம்ம இந்த தாலிபு நடந்துகிட்டு இருக்கு, நான் உள்ள வரையிலேயே சலாம் சொன்னா அந்த தாலிபுக்கு என்ன மதிப்பு இருக்கு? இப்ப இதுல நீங்க ஒரு சிலர் பதில் சொல்லுவீங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டீங்க. உங்க கடமையை நிறைவேற்ற முடியாம போயிருமே. நீ கூட நினைக்கலாம் இந்த உள்ள பேசாம வருதேண்டு. நம்ம உள்ள வரையில என்ன ஓதணும்? அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அதை 3 முறை ஓதிட்டு சலவாத்தை ஓதிட்டு வந்து நம்ம அமர்ந்துடணும். சலாம் சொல்றது சுன்னத்து, நமக்கு சுன்னத்து. பதில் சொல்வது வாஜிபாச்சு. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அதுக்கு புரிஞ்சு நம்ம இந்த இடத்துல எந்த இடம் பொருள் ஏவல் இருக்கு இல்லையா, அப்ப நம்ம புரிந்து நம்மளுடைய ஆஃபியத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக, இந்த துவாக்களை எல்லாம் தெரிஞ்சு ஓதுபவர்களாக, அல்லாட்ட ஆஃபியத்தை விரும்பி கேட்கணும். ஆஃபியத்தை தான் அல்ல எனக்கு ஆஃபியத்துடன் அமலுடன் எனக்கு ஆயிலத்தான்னு கேட்கணும் அல்லாட்ட. இல்லாட்டா அமல் நிறைந்த ஆஃபியத்து நிறைந்த ஆயில கூடன்னு கேட்கணும். சும்மா வெறுமனே ஆயிசை வாங்கி வச்சு அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா, அவங்க மரணிக்கும் போது அவங்கள சுத்தி பேரம்பேத்தி மட்டும் 180 பேர் நின்றாங்க. சுப்ஹானல்லாஹ். பேரம்பேத்தி மட்டும், பிள்ளைங்களை கணக்கு சொல்லல. அப்ப எந்த அவங்களுக்கு இந்த பிரிவ முடி இப்படி சரிஞ்சு இந்த பிரிவ முடி இப்படி தூக்கிட்டே பார்ப்பாங்களா, பார்க்கறதா இருந்தா அந்த அளவுக்கு வயது முதிர்ந்து இருந்தாங்க. அந்த வயது முதிர்ந்ததுலையும் ரமலான் மாசம் வரும்போது சொல்லுவாங்கன்னா, அடுத்த வருஷம் நோன்பு வைக்கிறதுக்கு அல்லாஹ் அருள் புரியணுமேம்பாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் இருக்குமே, மகுத்தா போயிட்டா நல்லா இருக்குமே. மகுத்தா போன பிறகுதான் தெரியும் நம்மளுடைய வண்டவாளம் எல்லாம். ஒரு முடிவு வந்ததுக்கு பிறகு ஒரு துவக்கம் ஆரம்பிக்கும். மரணம்ங்கிறது ஒரு முடிவு, அதுக்கு பிறகு ஒரு துவக்கம் தானே. அது கபர்ல இருந்து ஒரு துவக்கம் ஆரம்பிக்குது. அந்த துவக்கம் சிறப்பா இருக்கணுமே. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும்போது கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய முடிவை நீ அழகாக்கி வைத்து என்னுடைய துவக்கத்தை சீராக்கி வை அல்லாஹ்னு கேட்குறாங்க. அப்ப மாணவர்கள் கேட்குறாங்க, உஸ்தாதே முடிவு சிறப்பாக முடிவு அழகானதாக்கிடுங்கிறீங்க, புரியுது, துவக்கத்தை சிறப்பாக்குங்கிறீங்களா, அதுக்கு பிறகு என்ன துவக்கம் இருக்கு? கபருடைய வாழ்க்கை இருக்குப்பா. கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு மறுமையுடைய வாழ்க்கை இருக்கு. மறுமையிலிருந்து கியாமத்தை சந்திக்கணும். கியாமத்துல தான் சிராத்துல் முஸ்தகீமை தாண்டணும். அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். மீசான் தராசு என்ன நிலைமையில நிக்க முடியுது எனக்கு தெரியல. கௌசர்ல ரசூல்லா தண்ணி கொடுப்பாங்களான்னு தெரியல. எல்லாம் முடிச்சு அல்லாஹ் எல்லாத்துக்கும் தீர்ப்பளிச்சு சொர்க்கத்துக்கிட்ட போகும்போது அங்கே ரகம்னு ஒண்ணு நிக்குமே, உறவு அங்கே நிக்குமா? அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து நிப்பாட்டி வைப்பானா? எல்லாத்துலயும் வெற்றி பெற்றுலாம். உறவு சொல்லுமா, என்னை இங்க துண்டிச்சு வாழ்ந்தா நான் இவளை எப்படி அனுப்புவேன்? எனக்கு விளக்கம் சொல்லிட்டு நீ அனுப்பு. இப்ப அல்லாஹ் என்ன செய்வானா? அதுல கேட்பான, மனிதர்கிட்ட கேட்பான. அந்த சொர்க்க வரைக்கும் போயாச்சு, இன்னும் சொர்க்க உள்ள போகல, என்ன சொல்ற? அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோமா? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்ல நீ துனியாவுக்கு அனுப்புவேன், இவங்களை நேரிச்சிட்டு வந்துடுறேன். முடியுமா? அதனாலதான் இங்க இருக்கையிலேயே உறவுகளோட நேசிச்சு வளர்ந்துக்கிறனும். எல்லார்ட்டையும் எல்லா குழப்பமும் இருக்கும். மனிதர்ண்டாலே குழப்பம் தானே. அதையெல்லாம் மீண்டு வாழ்வதற்கு பேருதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைவுல கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்ப நம்ம ஒரு முடிவு தான் நம்மளுக்கு ஒரு துவக்கம். அப்ப அந்த முடிவை நம்ம எப்படி பார்க்க போறோம்? அல்ஹம்துலில்லாஹ். அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவாக இருக்கணும்? கலிமா ஷஹாதா. நம்ம கலிமான்னு எல்லாரும் சொல்றோம் இல்லையா? வாழுங்காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் திருத்துவராக இருக்கிறார்கள். ஒப்புக்கொண்டுட்டோம். இந்த கலிமாவான வாழ்வு சக்கராத்துல வேணும். நம்ம எதுக்கு கேட்கிறோம்? இந்த கலிமாவை அப்படியே சொல்றதுக்கு இல்லை. யா அல்லாஹ் நான் இந்த கலிமாவை எல்லாம் ஒழுங்கா நடந்தேன், நான் ரசூலுக்கு சாட்சியாளனாக இருக்கேன் யா அல்லாஹ்னு சொல்றதுதான் கலிமா ஷஹாதா. அந்த கடைசி கட்டத்துல அந்த கலிமா ஷஹாதாவை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுன்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சாட்சி வேணுமா? ரசூலாகவும் நபியாகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா? அப்ப அல்லாஹ் தஆலா அந்த நேரத்துல நம்ம சொல்ல வச்சு மலக்குமார்கள், அப்படி சொன்ன மனிதரை பார்த்து மலக்குமார்கள் சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, பயம் இல்லாமல் வாங்க அப்படின்னு ரூஹ கூப்பிடுவாங்க.
பயம் இல்லாம வெளியே வாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு ரூஹ் போய் நொழியுமா, உடம்புக்குள்ள போய் எங்கெங்கெல்லாம் போய் ஒதுங்குமா, பயந்து போய் வெளியே வந்தா என்ன செய்வாங்களோண்டு. அப்போ அவங்க கூப்பிடுவாங்க, பயம் இல்லாம வெளியே வாங்க. ஒரு சிலருக்கு அல்ஹம்துலில்லாஹ் நான் எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு, அல்லாஹ்விடம் போய் நான் நேசரோட நேசரை சேர போறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோமா, கலிமா ஷஹாதா சொல்லி கிளம்பக்கூடிய பக்குவம் உள்ளவர்களாக ஆகும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள சிறந்த அடியார்களாக வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரியணும். அப்ப நம்ம மார்க்கத்துல ஆஃபியத்து நம்ம முக்கியமானது. முதல் விஷயம் என்னமா சொன்னோம், கஃபர ஓதிருவோமா, கஃபர ஓதிருவோம். நம்ம அது ஈமான சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் இருக்குமா, அதுக்கு ரெண்டு அல்லாஹ் அக்பர். அந்த வயமா இது சிரிக்கிறதுக்கோ செக் பண்றதுக்கோ இல்லம்மா, நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம்னா இது சிரிக்கிறதுக்கும் கிடையாது, செக் பண்றதுக்கும் கிடையாது. நம்ம நினைவு திறமை எங்க எதை பண்ணி நம்ம நினைவை வச்சுட்டு இங்க உட்காந்துருக்கோம், முதல் காரணம். இரண்டாவது, நம்ம சிந்தனை மாறுபட்டு போறதுக்கு ஒளி இல்லாம இருக்கும், ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், இது வார வாரம் கேட்கறது தானே, எனக்கு தெரியுமே. இந்த மூணு காரணங்கள் இருந்தா மறதி நிச்சயமா எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அவுதுபில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாப்பான. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் கேட்பது இல்லை. ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னது மாதிரி தான் இப்பவும் சொல்றோம், கேட்பது கொஞ்சமாக இருந்தாலும் செயல்பாட்டுக்கு வந்தாதான் அந்த அமலுக்கு மதிப்பு. சொல்றவங்கள்ட்ட அந்த அமல் இருந்தாதான் சொல்றதுக்கு மதிப்பு. அப்துல் காதர் ஜெயிலானி ஹத்தசல்லாஹு சொல்லுவாங்கன்னா, பாத்திரம் சரியா இருந்தாதான் தண்ணீர் ஊற்றுவது சரியா இருக்கும்பாங்க. அப்போ சொல்றவங்க சரியா இருந்தாதான் கேட்பவர்கள் சரியா இருப்பாங்கன்னு அர்த்தம். இப்போ உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கல, என்கிட்டயே நானே கேட்டுக்கிறேன். என்கிட்ட நானே கேட்கிறேன், நான் சொல்றது சரியில்லாதனாலதான் உங்களுக்கு இந்த ஞாபக மறதி வருதோன்னு இப்போ நான் என்னையே செக் பண்ணிக்கிறேன். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரும் பாக்கியத்துல 3 பாக்கியத்தை நம்ம பார்த்துருக்கோம். 1வது ஈமான், 2வது குர்ஆன், 3வது ஆஃபியத். இந்த 3 விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த சொன்ன 2 விஷயத்தையும் நம்ம சொல்லி நிறைவுக்கு வந்துருவோம். அல்ஹம்துலில்லாஹ். சீக்கிரம் போயிடலாமா நீங்க எல்லாருமே. அதுக்கு அடுத்தது 4வதாக போதுமான செல்வம். போதுமான செல்வம் அல்ஹம்துலில்லாஹ் பலன் தரக்கூடிய செல்வம், ஹலாலான செல்வம். செல்வம்டா எல்லாமே, அதுக்கு தமிழா வச்ச பேர் தான் செல்வம். அரபியில மால்னு தான் சொல்றது. அதுக்கு இப்போ அழகா மால்னு கட்டி வச்சிருக்காங்க. காசை பூரா போய் செலவழிக்கிறதுக்கு பேரு மால். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறவங்க செல்வத்துக்கு மால் தான். நம்ம குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தையும் மால் தான். இப்போ அந்த நம்மளுக்கு போதுமான செல்வம், அடுத்தவங்கள்ட்ட எதையும் நம்மளுடைய தேவைகளை சொல்லி கேட்காது. அடுத்தது ஹலாலான வருவாய். எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம எதையுமே கொண்டு போகிற கவன் துணியில பாக்கெட் கிடையாது. கவன் நம்ம பாக்கெட் வச்சு, இப்போ நம்ம பொருள் போடுற புத்தகம் கூட ஒரு பாக்கெட் தேவைப்படுது. ஏதாவது வச்சுக்கிறலாம், ஒரு அவசரத்துக்கு எல்லாமே இதுக்குள்ள வைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கவன் துணியில பாக்கெட்டா இருக்கு, இல்லை நம்ம அங்கே போய் எதையாவது கொடுத்து மாத்திக்கிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப நம்ம கொண்டு போற நம்ம அல்லாஹ் தஆலா கொடுத்துற செல்வத்தை ஹலாலான வருவாயில செல்வத்தை சேர்க்கக்கூடியவர்களாக, அந்த வருவாயை கொண்டு நம்ம குடும்பத்தை போதுங்கிற மனசோட செலவழிக்கக்கூடியவர்களாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்ததுக்கு நம்ம அவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்தணும். ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் எப்படி எப்படியோ படைச்சிருக்கான், எப்படி எப்படியோ வாழ வச்சிருக்கான். நம்மளையும் ஒரு முஸ்லீமாக, இஸ்லாமாக, ஈமானாக, குர்ஆனை கொண்டு ஆஃபியத்தை கொண்டு நம்மளை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கானே ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீன் ஹலாலான வருவாய் எனக்கு கூடிய அல்லாஹ், ஒரு ஹராம் கூட என் வாழ்க்கையில கலந்துராம அல்லாஹ் பாதுகாக்கிறியா அல்லாஹ். எல்லாம் பாதுகாக்கணும். முன்னாடிலாம் உம்ரா ஹஜ்ஜு போறவங்க எப்போ ஒருத்தர் ஊர்கள்ல எல்லாம், நாங்க சின்ன வயசுல இருக்கிறது சொல்றேன், ஹஜ்ஜுக்கு போறாங்கண்டா அவங்களுக்கு மாலை போட்டு ரயில்வே ஸ்டேஷன் வேற, எங்க ஊர்ல இருந்து பரமக்குடி வந்து ரயில்வே தளம், அது ஒரு பெரிய, அது எப்படி அது சொல்ல வார்த்தையால சொல்ல முடியாது. சரி அவங்க வந்துட்டாங்களா, என் வயசுல நடந்ததை நான் சொல்றேன். அவங்க கண்ணை, எங்க பெரியம்மா ஒரு போயிட்டு வந்தாங்க, அவங்க கண்ணையே இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்ப அவங்க கேட்டாங்க, ஏமா, இன்னும் நல்ல நினப்பு இருக்கு. அவங்க கேட்குறாங்க, ஏமா பார்த்து இந்த கண்ணுல தானே காபத்துல பார்த்துட்டு வந்தீங்க, அதே காபத்துல தெரியுதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் செஞ்ச வேலை இது. அந்த காபாவால பார்க்க வச்சு இதை நம்ம ஒரு இதா ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அப்படிலாம் ஆசைப்பட்டு ஏங்கி இப்ப பாருங்க, ஒரு
2.5 வயசு ஒரு பிள்ளை உம்ராவுக்கு போயிட்டு வந்திருக்கா. அவள்கிட்ட போய் கேட்குறேன், ஏம்மா எங்கே போனீங்கம்மா? நாங்கள் மக்காவுக்கு போனோம். அப்போ உம்ராவுக்கு போகலையே? மக்காவுக்கு போனால் தானே உம்ரா செய்ய முடியும். அப்படியாம்மா, சரி உம்ராவில் நீ என்னம்மா செஞ்ச? இது இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். சரி சொல்கிறேன் கேட்டுக்கங்க. சரிம்மா சொல்லு. உம்ராண்டா முதல்ல இஹ்ராம் கட்டணும். இந்த 2.5 வயசுல எனக்கு தெரிஞ்சிருக்குமா? இஹ்ராம் கட்டணும். அந்த அத்தனையும் 1 by 1 சொல்றாமா அந்த புள்ள. அல்ஹம்துலில்லாஹ் அதை நாங்கள் உட்காந்து கேட்குறோம். கேட்டு முடிச்சதுக்கு பிறகு சொல்லுவேன், துஆ செய்யுமா, எங்களுக்கும் அல்ல அந்த பாக்கியத்தை தரட்டும். இன்னும் நீங்க போகலையா? அவ கேட்டதும் அந்த ஏங்குனதும், அப்ப அல்லாஹ் தஆலா இப்படி பிள்ளைகளுக்கு கூட இப்ப வழிவகுத்து கொடுக்குறான். இப்ப அந்த உறவை என்ன சொல்லிடுறாங்க எல்லாரும், பாவம் செஞ்சுட்டு போனா அல்லாஹ் மன்னிச்சிருவான், முடிஞ்சு போச்சு. ஒரு உம்ரா செஞ்சுட்டு வந்தா எல்லாம் முடிஞ்சிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா? பாவத்தை மன்னிப்பான். சாதாரண இல்லை. அந்த காபத்துல போய் பார்க்கறதுக்கும் அதை சரி செய்யறதுக்கும் எதுவுமே நம்மளால முடிஞ்ச முயற்சி கிடையாது. அல்லாஹ் நாடினால்தான் எல்லாம் நடக்கும். அப்ப நம்மளுடைய முயற்சி இப்ப எவ்வளவு சீக்கிரமா முயற்சி பண்றாங்க. அப்போலாம் காசு கொஞ்சமா இருக்கும், அது பெருசா தெரியும். இப்ப காசு அதிகமானதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பேரை இங்க வரவழைக்கிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்மளுக்கு விற்கக்கூடிய வருவாயில செலவழிக்கக்கூடியதுல ஹலாலாக கேட்கணும், ஹலாலாக செலவழிக்கணும். இப்ப பல பேர் நகையை அடமான வச்சு உம்ரா செய்யறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். அதனால அது ஹலால் எப்படி ஆகும்? அப்ப நம்ம ஒரு அது வித்துட்டு போகலாம் தாராளமா. நம்மளுக்கு நகை நம்ம நகை தானே, வித்துட்டு நம்ம ஆசை இருக்கு, உம்ரா செய்யணும் ஆசை இருக்கு, ஹஜ் செய்யணும், வித்துறலாம். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உலகத்தின் செல்வந்தர்னாங்க. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிதலோட போதுமான வருமானத்தை அல்லாஹ் ஹலாலான வருமானமாக நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம இதை பேணி நடக்கக்கூடியவர் ஒருபோதும் அடுத்தவர்களிடம் தேவை உள்ளவராக ஆக மாட்டார் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்கள்ட்ட நம்மளுடைய தேவைகளை சொல்லி புலம்ப மாட்டாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். இப்ப யார்கிட்டயாவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், இருக்கேன். அந்த இருக்கேன்னு சொல்லையிலேயே நம்மளுக்கு எனர்ஜி போயிருது. மருந்து மாத்திரையோட என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. என்னமோ கால நேரம் கழிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாவி வர்றாங்க. ரசூல்ல கேட்குறாங்க, தோழரே நல்லா இருக்கீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா இருக்கேன் ரசூலுல்லாஹ்ங்கறாங்க. ரசூல்ல கேட்டுட்டா எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்புறம் திருப்பி கேட்குறாங்க, திரும்பவும் அதே சொல்றாங்க. 3வது தடவை ரசூல்ல கேட்குறாங்க நல்லா இருக்கீங்களான்னு. அப்பதான் சஹாபி நினைக்கிறாங்க, ரசூல்ல நம்மகிட்ட எதையோ எதிர்பார்க்குறாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்றதை அவங்க எதிர்பார்க்கல, எதையோ எதிர்பார்க்குறேன். அல்ஹம்துலில்லாஹ் யா ரசூலல்லாஹ்ங்கறாங்க. நான் இதைத்தான் தோழரே நான் எதிர்பார்த்தேன்டாங்க. இன்னொன்று சொல்லுவேன், இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ், அதையும் சொல்லுவோம். நம்ம அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம எல்லா விஷயத்துக்கும் போதுமான செல்வத்தை தா அல்லாஹ், அந்த பலன் தரும் செல்வத்தை தாயா அல்லாஹ். செல்வம் அதிகமா இருக்கு, இப்போ அப்பா நிறைய சர்க்கரை இருக்கு, டீல சர்க்கரை போட்டு குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. அவர் சொன்னதுக்கு பிறகுதான் சர்க்கரை டப்பா அதிகமாக பார்ப்போம். அது வரைக்கும் அது மேலே நம்மளுக்கு ஒரு பாசம் வராது. இனிப்பு திங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கண்டாதான் அந்த ஸ்வீட்டு மேலே ஆசை வரும். இது நடக்கிற இயல்பு தானே. அப்போ நம்ம அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்கு, சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லாட்ட அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரிசுக்கில் இருந்து வரக்கத்தான ரிசுக்காகவும் போதுமான ரிசுக்காகவும் அல்ஹம்துலில்லாஹ் பலன் தரும் ரிசுக்காகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களோட மஜ்லிஸில் அமைஞ்சிருக்கும் போது சொர்க்கத்தை பற்றி வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு 50 வருடம் கழிச்சு தான் அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு வருவாங்கங்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு தஆலா வேகமா, யா ரசூலல்லாஹ் ஏன் நான் மட்டும் 50 வருஷம் சென்று வரணும்? நீங்கள்லாம் போயிடுவீங்க, நான் மட்டும். நீங்களாம் செல்வந்தர் ஆச்சப்பா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்களாம் செல்வந்தர், எல்லாத்துக்கும் கணக்கு கொடுத்துட்டுலாம் வரணும். அப்ப அதுக்கு அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க அல்லாஹ் ரசூலும் சொன்ன வழியில தானே நான் செலவழிக்கிறேன், அப்ப ஏன் நான் 50 வருஷம் சென்று வரணும்? அதனாலதான் 50 வருஷம். அல்லாஹ் ரசூல் சொன்னது மாதிரி நீங்க செலவழிக்கிறதுனாலதான் 50 வருஷம். இல்லாட்ட அல்லாஹ் ஒவ்வொரு பைசாவுக்கும் அல்லாஹ் கணக்கு கேட்பானே, எப்படி சம்பாதித்தா எப்படி செலவு செய்தார்.
அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு போதுமான செல்வத்தை ரப்புல் ஆலமீன் தரணுங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் மனதில் ஆளை பதிய வைப்போம். 5வது அருட்கொடை, நம்மளுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய பெரும் பாக்கியத்தில் இன்னமல் அஹ்மாலு பின்னியத், எண்ணங்கள் எதுவோ அதுதான் நம்ம வாழ்க்கை. தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகளை நினைக்கிறது, அது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோ, இது நடக்காம இருந்தா நல்லா இருக்குமே, இது நடந்தா நல்லா இருக்குமே, நான் கேட்டு தான் இது நடந்துருச்சு, நான் இல்லாட்ட இந்த குடும்பம் என்ன, இப்படி நம்ம என்னென்னமோ நினைப்போம்ல. இந்த எண்ணங்களை எல்லாம் நல்ல விஷயங்களாக மாற்றணும், நல்ல வார்த்தைகளாக பேசணும். நம்மளுடைய வார்த்தை எல்லாமே துவா தான், நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாமே. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் முழிச்சதுல இருந்து இரவு தூங்க போகிறது வரைக்கும் 360 துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை துவா? 360. அந்த 360 துவாவில் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் காலையில் எந்திரிக்கல அல்ஹம்துலில்லாஹி இல்லதி அஹ்யானா பகுதமா வமாத்தானா இலைஹி நுஷூர் ஓதிடுவேன். தூங்க போகையில் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹியா சொல்லிடுவேன். இது மட்டும் நம்ம வாழ்க்கை இல்லையே. நம்மளுடைய எண்ணம் கற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணத்தை நம்ம உருவாக்கணும் இல்லையா. துவாக்கள் சின்ன சின்ன துவாக்கள், பெரிய பக்ரா சூரா மாதிரியே நம்மளுக்கு துவாவை ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்காங்க இல்லையே. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற குட்டி குட்டி துவாக்கள் தானே. கண்ணாடி பாக்கையில் உள்ள துவா, பாத்ரூம் போயில துவா, வெளியில் வரையில துவா, சாப்பிடும் போது துவா, சாப்பிட்றதுக்கு முடிச்சதுக்கு பிறகு துவா, இடையில துவா, ஆடை அணியும் போது துவா, ஆடை கலட்டும் போது துவா, எல்லாத்துலேயும் முன்னும் பின்னும் நடுவுலையும் துவா இருந்துக்கிட்டே இருக்கே. சின்ன சின்ன துவாவாக இருந்தாலும் அது நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சிதறிய முத்துக்கள் தானே. அதை ஒன்று சேர்த்துட்டோம்டா அது எவ்வளோ அழகான மாலையாக நம்மளுக்கு மாறிடும். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த 5 பெரும் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்து, அதன் மூலமாக அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி